ஒபே பண்ணவங்களும் நம்ம எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். நீ சொன்னதே கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு புரியலன்னு மட்டும் சொல்லுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என் இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் சொல்ல முடியும், எல்லாமே பண்ண முடியும். உங்களை கொண்டு வரது உங்க கையில இருக்கு. இதுக்கு மேல நான் வந்துட்டேன், எனக்கு இன்னும் 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம உங்க கூட நான் ஒரு 1 ஹவர் பேசினா நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஒரு 10 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இது ஒரு கார் 45 நிமிடங்களில் 60 கிலோமீட்டர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ மணி இது வந்து என்னன்னா தூரம். அப்ப நம்ம இதை என்ன கான்செப்ட் எடுத்துடலாம்? தூரம் நேரம்னு எடுக்கலாம்ல, இல்ல நேரம் தூரம். இதை மாத்தி எடுக்கிறதுனால தப்பே இல்லப்பா. இந்த மாதிரி டவுட் இருந்தா கேளுங்க. இதை மாத்தி எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ 60 கிலோமீட்டர் தூரம் போறாங்க, 60 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துல போறாங்க, 45 மினிட்ஸ்ல. அதே வேகத்துல சென்றால் 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. இங்க நிமிஷம் மணி நேரம் இருக்கா? அப்ப நம்ம இது இங்க மினிட்ஸ்ல எடுத்தீங்கன்னா இதையும் மினிட்ஸ்ல தான் எடுக்கணும். 45 நிமிஷம்னா அப்ப 60 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போவாங்க? கொஸ்டின் புரிஞ்சதா? இப்ப ரெண்டுமே என்னது நமக்கு? நேர்மாறல் தானே. தூரமும் நேரமும், தூரம் கூடினால் நேரமும் கண்டிப்பாக கூடும். இது நேர்மாறல். சரிங்களா? இப்போ 15 3 45, 15 4 60. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க இல்லையா? இங்க பாருங்க, இதுல டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா இந்த 3வது வாய்ப்பால இந்த 60 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 20 வருமா? கீழே 4 வருமா? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க ஆப்போசிட்டா கொண்டு போனீங்கன்னா x = 20 4 80. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 80 கிலோமீட்டர். ஷார்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ப்ரொசீஜர். இல்ல நான் இன்னும் டிஃபரெண்டா பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ 45 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போறாங்க? 60 கிலோமீட்டர். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா 45 நிமிஷம் இருக்குல்ல, 45 நிமிஷத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 15 15 3 பிரிங்களேன். 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் 45 நிமிஷம். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம், ரெண்டாவது 15 நிமிஷம், மூணாவது 15 நிமிஷம். மொத்தம் போற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60 கிலோமீட்டர். 60 3 பிரிச்சா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் 20 கிலோமீட்டர், அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர், அடுத்த ஒரு 20 கிலோமீட்டரா? இப்போ பாருங்களேன், இப்போ 15 நிமிஷம் 45 நிமிஷம். இப்போ இது கூட இன்னும் ஒரு 15 நிமிஷம் தானே எக்ஸ்ட்ரா போக போறாங்க. அப்பதானே 1 மணி நேரம் ஆகும். அப்ப இன்னொரு 15 நிமிஷம். அப்ப இன்னொரு 15 நிமிஷம் போனா இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்? இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர். இப்போ இது ஃபுல்லா கூட்டினா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 80 கிலோமீட்டர். ஆன்சர் வந்துருச்சா? இப்படி நீங்க பண்ணலாம். நம்ம யோசிக்கிறவே தான். ஸ்பிளிட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. இல்லையா ஃபார்முலா ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர், வெரி குட்.